காவிரி ஆற்று நீரை கொண்டு ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் என கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி, கடவூர் மற்றும் கிருஷ்ணராயபுரம் தாலுகா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 80% நிலங்கள் மானாவாரி விவசாயத்தையே நம்பியிருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். கரூர், அரவக்குறிச்சி, மண்மங்கலம், புகழூர், குளித்தலை, கிருஷ்ணராயபுரம் மற்றும் கடவூர் என 7 தாலுகாவை உள்ளடக்கியுள்ளது கரூர் மாவட்டம். இதில் மண்மங்கலம், புகழூர், கிருஷ்ணராயபுரம் ஆகிய தாலுகாவில் காவிரி கரையோரம் உள்ள 2 கிலோமீட்டர் வரை உள்ள நிலங்கள் மட்டுமே நீர்ப்பாசன வசதி பெறுகின்றன. பிற பகுதிகள் வறண்டே உள்ளன. எனவே காவிரி ஆற்றிலிருந்து குழாய் மூலம் நீரை கொண்டு வந்து ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூர்வாருவதற்காக 500 கோடி ரூபாய் மட்டும் பணம் என்பது ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் முழுமையாக குழாய் மூலமாக கொண்டு போய் இந்த காவிரியில் வரக்கூடிய தண்ணீரை அங்கே பம்ப் செய்து கொண்டு போய் சேர்த்தால் அந்த பகுதியிலுடைய குடிநீர் ஆதாரம் பெருகும். 4% தான் காடுகள் உள்ளன. இந்த காடுகள் நிலப்பரப்பு அதிகப்படுத்த இந்த நீரை கொண்டு சேர்க்கும் பொழுது அதிகமான பக்கத்தில் இருக்கக்கூடிய 100க்கும் அதிகமான சின்ன சின்ன ஏரிகளிலும் நீர் நிரப்பி நிலவளத்தையும் காடுகளையும் அதிகப்படுத்த முடியும். இதன் மூலம் ஒரு நல்ல சுற்றுச்சூழல் இந்த திட்டம் உடனடியாக நிறைவேற்றுவதற்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட வேண்டும். இன்னும் நூற்றுக்கணக்கான ஏரிகள், நிறைய ஏரிகள் இருக்கு. அந்த ஏரிகள்லாம் அந்த தண்ணிகளை பம்பிங் மூலமாக கொண்டு போய் சேர்த்தா அந்த குடிநீர் ஆதாரமும் அதே போன்று காடுகள் விவசாயத்தை விரிவுபடுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். அதை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளும் லட்சக்கணக்கான விவசாய தொழிலாளிகளும் அதில் பயன்பெறக்கூடிய ஏற்பாடு இருக்கு. குளித்தலை பகுதியில் காவிரி ஆற்றிலிருந்து ஐயர்மலை வரை காவிரி தண்ணீர் சற்று கை கொடுக்கும் நிலையில் பிற பகுதிகள் வறண்டே உள்ளது. பரமத்திவேலூர் ஒன்றியத்திலும் வறட்சி நிலவுவதால் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகள். அரசாங்கம் அதிகாரிகளை துரிதப்படுத்தி இந்த ஆய்வை விரைவில் முடிக்கணும். அதுக்கான அறிக்கையையும் 2-3 நாள்ல கொடுக்கணும். பஞ்சப்பட்டு ஏரி, தாதம்பாளையம் ஏரிகளுக்கு திட்டம் வரும் அப்படின்னு உறுதிமொழியை அரசாங்கம் கொடுக்கணும் நம்புறேன். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 20% நிலங்கள் மட்டுமே காவிரி தண்ணீர் பாசன வசதி பெற்று வருகின்றன. மீதமுள்ள 80% நிலங்கள் மானாவாரி விவசாயத்தை நம்பியே உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக கரூரிலிருந்து செய்தியாளர் கணபதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.